பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக அந்த சாபம் எதனால் வருகிறது, அந்த சாபத்தை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், அந்த சாபம் வருகிறதற்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு கூட அதில் 4வது பகுதி கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் சில குடும்பங்களில் சாபம் இன்னைக்கும் ஆக்டிவேஷனில் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி முதல் சாபம் விக்கிரக ஆராதனை, 2வது சாபம் தாய் தகப்பனை தூஷித்தல், 3வது சாபம் எல்லைக்குறியை மாற்றி போடுதல். இன்றைக்கு 4வது ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது குருடனை வழி தப்ப பண்ணுகிற ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அது நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களேயான், அது உபாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது 2 விதங்களையும் எடுத்துக்கலாம். ஒன்று உலக பிரகாரமான குருடனாக இருக்கட்டும், இன்னொன்று ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கட்டும். ஒரு மேய்ப்பனானவன் நம்மிடத்தில் வருகிற மந்தையை சரியாய் மேய்க்க வேண்டும், சரியாய் அதை நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல சரியாய் நடத்தாததினால்தான் ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், ஆடுகள் சிதறண்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுதுங்க, பாலாக் என்கிறவன் பிழையாமை நோக்கி ஒரு கூலி பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அவனிடத்திலே தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்க 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா பிழையாம் சொல்றாரு, ராத்திரி இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிழையாமின் இடத்திலே தங்கினார்கள். பாருங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? அவன் அதை அறியவில்லையா? அறியாதவனையா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியா வச்சாரு? ஆனா காசுக்கு ஆசைப்பட்டு அவன் பாருங்களேன் பல முறை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறான். ஆண்டவர் சொல்லுவாரு, வேணாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவனுடைய நாவை கூட அவர் மாற்றுவார். அவன் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு போய் நிற்கும் போது கூட என்னாகம புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கணும், அப்படிதான் இருக்கும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம் என்பதை இந்த பிழையாம் கண்டுகொண்டான். 24ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பிழையாம் கடைசியா சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் பேயோரின் குமாரனாகிய பிழையாம். என்னங்க ரீசன், என்ன பண்ணா? இந்த ஜனங்களை அழிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கர்த்தர் அவர்கள் சார்பாக இருக்கிறார் என்பதை கண்டறிந்தான். கடைசியாக ஒரு காரியம் அவன் பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணான் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, போதகம் மாறுனுச்சுனாவே அந்த போதகன் சபிக்கப்பட்டுருவான். போதகம் மாறக்கூடாது. இன்னைக்கு என்னென்னமோ ப்ரீச்சிங்லாம் வந்துருச்சுங்க. எப்படி வேணாலும் சிரிப்பு பிரசங்கம் வந்துருச்சு, கிரேஸ் ப்ரீச்சிங் வந்துருச்சு, அயோக்கியத்தனமான பிரசங்கங்கள், சினிமா பாட்டை பலிபீடத்தில் நின்று துணிகரமாக பாடுறான். ஏகப்பட்ட ஆவிக்குரிய குருடர்கள் வழிமாறி போகிறார்கள். பாருங்களேன், சினிமா பாட்டை பியூரா கொஞ்சம் கூட மாத்தாம பலிபீடத்தில் ஒருத்தன் பாடுறான். இவன் யாரு தெரியுமா? பிழையாமினுடைய பிறப்புகள் இவன்லாம், பேயோரின் குமாரர்கள் இவன்லாம். நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வேசித்தனம் பண்ணுவதற்கான காரியங்களை இவன் ஏவினான், அந்த பாலாக்கு கிட்ட சொல்லி கொடுத்தான். எனவே இவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். நல்லா கவனிக்கணும், இடரலை உண்டாக்குகிறவன் சபிக்கப்பட்டவன், குருடர்களை வழித்தப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுது லூக்கா 17:1,
இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம்தான். இடர்கள் எல்லாருக்கும் வரும். உண்மையான ஊழியனுக்கும் வரும், பொய்யான ஊழியனுக்கும் வரும், மாய்மாலமாக இருக்கிறவனுக்கு வரும், உண்மையா சத்தியத்தை மட்டும் நேசிச்சு பேசுறவனுக்கும் வரும். ஆனால் அந்த இடரல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, இது ஒரு பெரிய சாபம். என் அன்பு தேவ ஜனமே, குருடனை வழித்தப்ப பண்ணாதீங்க. அறியாம திருச்சபைக்குள்ள வர்றாங்க. ஏன் இன்னைக்கு திருச்சபையில் அறுவடை இல்லை தெரியுமா? ஏன் இன்னைக்கு திருச்சபையில் ஆத்துமாதான் இல்லை தெரியுமா? உள்ள வரவங்களை சீஷர்களா மாத்துறது இல்லை, உள்ள வரவங்களை கர்த்தருக்கு நேரா நடத்துறது இல்லை, சத்தியத்தில் நடத்துறது இல்லை. எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் பாட்டு பாடலாம், எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் நடனம் கொள்ளலாம், சினிமா பாட்டை பாடலாம். ஐயோ என் அன்பு தேவ ஜனமே, இதை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இப்படி செய்வீர்களேயானால், அல்லது இப்படி செய்கிற உபதேசத்திற்குள் நீங்கள் இருப்பீர்களேயானால், நிச்சயமா நான் சொல்றேன், அந்த சாபம் தொடர்ந்து பிடிக்கும். சாபம் தொடர்ந்து பிடிக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நாமும் நம்முடைய நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம். பாருங்களேன், இன்னைக்கு பெண் பிள்ளைகள் போடுற ட்ரெஸ்ஸு, ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸு, அவன் வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைலு, இதில் எங்கேயாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதா? யோசனை பண்ணி பாருங்களேன். அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களா, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி நல்லவர்களும் தடுமாறுகிறார்கள் இன்றைக்கு. என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உலக பிரகாரமான குருடர்களாக இருந்தாலும், ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தாலும், அவர்களை சரியா நடத்துறதுக்கு தான் கர்த்தர் நம்ம மேல அபிஷேகத்தை, தீர்க்க தரிசன ஆவிய, வரங்களை, வல்லமைகளை வச்சிருக்கிறாரு. நம்ம ஏனோதானும் நடத்தணும் அப்படின்னா நமக்கே தெரியாது, நம்ம பின்னாடி ஒரு சாபம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனம் திரும்புவோம், ஊழியர்களை மனம் திரும்புவோம். பணத்துக்காகவும் கூலிக்காகவும் இந்த பிள்ளையா மாதிரி ஓடாதீங்க. கர்த்தருக்கு மகிமையாய் 27 வருஷம் ஏசப்பாவோட ஊழியத்தை நான் செய்கிறேன். இது வரைக்கும் எங்கேயும் நான் காணிக்க பேசி போனதே கிடையாது. அதை நான் விரும்பவும் மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை காசுக்கா போய் சொல்ல முடியும்? இப்படிலாம் நான் நினைப்பது உண்டு. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இவங்களை பார்த்து நான் சொல்றேன், குருடனை வழித்தப்ப செய்யாதீங்க. அப்படி செய்கிறவர்களை எச்சரிங்க. குருடனை வழித்தப்ப பண்ணுகிறது சாபம். அந்த சாபம் நம்மை சும்மா விடாது. எனவே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து எனக்காக சாபமானதெல்லாம் உண்மைதான். நீங்களும் மனம் திரும்பி, கர்த்தாவே என்னுடைய சாபங்களுக்காக நீ சாபமானீர், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய குறைகள் எல்லாம் மாற்றும், நான் நல்ல மனுஷனா வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களேயானால், நிச்சயமா நான் சொல்றேன், ஆபிரகாமின் மேலிருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். உங்களுடைய போதகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபை மக்களை நடத்துவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வாலிப பிள்ளைகளை நடத்துவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சத்தியத்தை போதிப்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்வதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குருடனை வழித்தப்ப பண்ண வேண்டாம். முடிந்த அளவு குருடர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்த பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொள்வோம். God bless you all.